ரோட்ல எல்லாம் மேடுபெல்லாம் ரொம்ப இருக்கும். ஏற்றி விடுங்க, நல்லா துட்டு விடுங்க. ரோட்டில எல்லாம் மேடுபெல்லாம் ரொம்ப இருக்கு. ஏற்றி விடுங்க, நல்லா தூக்கி விடுங்க. எனக்கு பின்னே நீங்க பலமாக தள்ளாதீங்க, தள்ளாதீங்க, தள்ளாதீங்க. ஒரு காலம் போகாதீங்க, போகாதீங்க, போகாதீங்க. பிச்சை முத்து ரொட்டு போறமோ போறமோ மணி நடி வருது. நான் தான் கண்டு வருவேன், எல்லாரும் எல்லாம் சைடு போட்டு விடுவேன். கம்பகுமலி நான் தான் கண்டு வருவேன், லாலிகள் எல்லாம் சைடு போட்டு விடுவேன். யாரையோ சுருளை மலையோ சுற்றி வருவேனே, யாரோட்டு மேல நிற்கிறாரு, நிற்கிறாரு. அவரை கொஞ்சம் ஒதுங்க சொல்லு, ஒதுங்க சொல்லு, ஒதுங்க சொல்லு. அச்சு வெள்ள எல்ல புண்ணாக்கு வாங்கி தரேன், பத்தாட்டி நான் இன்னும் தரேன். போறம்போ போறம்போ மணி வண்டி வருது. பின்னாடி உட்கார வச்சு அவங்க முன்னாடி உட்கார வச்சு என்னடா ஆத்தாடி சூத்தாடின்னு பேசாம என்னதுடா முகம் மூக்கு முழி தொண்டை வேலையை பாடுறா. நல்லா இருக்கியா? இங்க நீ என்ன தோட சொன்னியா கலந்து கிடுக்கல விழுகுது. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கணுமா வேண்டாமா? நல்லா இருக்கானு அப்ப போன போடு. எடுக்க மாட்டேங்கிறார். எப்படி எடுப்பாங்க? நம்மளுக்கு வாங்கி வச்சிருந்தது அவர் சாப்பிட்டு அவர் மட்டையாக கிடப்பாடுறா. நல்லா இருக்கியல்ல? நல்லா இருக்கான். நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். ஏண்டி ஏன் வருத்தப்படுற? என்னாச்சு? கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. 3 மாசம்னா சந்தோஷமா தானே இருக்கணும். வயிற்றுல ஒரு புழுவும் ஒரு பூச்சியும் இல்லடா. ஐயோ, அப்புறம் தெரியாம ஒரு கபடி விளையாடுறவனை கல்யாணம் பண்ணிவிட்டேன். சரி, எங்கேயா விளையாண்டேன் 3 மாசமா கபடி கபடின்னு வர்றேன். அப்படி தொடர்றேன் போய் ரைடு வரேன்டான்னு வேணான்ட்டேன். சரி நீனாச்சு வாடா வந்து நடுவில் ஒரு போனஸ் கொட்டனாச்சும் தொட்டுட்டு போடான்னு. சரி, அவன் லாபியில காலை வச்சு ஆள் அவுட் ஆகிட்டான்டா. ஐயோ, அப்புறம் அவனை டைவர்ஸ் பண்ணி அப்புறம் ஒரு கொத்தனார கல்யாணம் பண்ணு. கொத்தனாரா? அந்த ஆளு என்னைய கொல்ல பார்த்துட்டேன். ஆமா, பெருசு பெருசா வச்சிருப்பாங்க. இல்லடா 2 பேரும் ஒன்னா படுத்திருந்தோம். கொத்தனாரு கனவு வந்திருக்கும் போல இருக்கு. கட்டட வேலை பாக்குற மாதிரியே. என்ன கனவு? கட்டட வேலை பாக்குற மாதிரி கனவு வரவு. அவன் பாட்டுக்கு சிமெண்ட குழப்பி சாந்தி சட்டியை தூக்கிட்டான். கருணையோட இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைக்க போறேன்னு ஆத்தாடி. நான் வேற ஒரு சைஸா படுத்து கிடந்தேன். அவன் பாட்டுக்கு சிமெண்ட குழப்பி ஜலுப்புன்னு அப்பி விட்டு தேப்பு கட்டையில தேய்ச்சி விட்டு திமுசு கட்டையில 2 இருக்கு நான் வச்சுக்க. வாய் வழியா சிமெண்ட் வெளியில வந்து விழுந்துரும். அவனை டைவர்ஸ் பண்ணி வீட்டுல சும்மா தான் இருந்தேன். அப்புறம் எங்க அப்பா தான் சொன்னாரு, கண்ணி பொண்ணு தனியா இருக்க கூடாது. கண்ணி கலியில கப்பு கலடல கோன் பால் ட்ரெஸ் எல்லாம் மாத்தாம கிடக்கு. இவன் சைக்கிள் கடை வச்சிருந்திருப்பான் போல இருக்கு எங்க அப்பா. உங்க அப்பா? ஆமா. எங்க அப்பா சொன்னாரு, உனக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்திருக்கேன் அப்படின்னாரு. யாருப்பான்னு? அவன் இந்த பாம்பாட்டியான். பாம்பாட்டியா? பாம்பை வச்சு வித்த பல்ல மகுடிய ஊதி பெருசா இருக்குமேடி. இவன் எப்படிப்பா என்னைய காப்பாத்துவேன்னு அவன் பாம்பை ஆட்டியாவது உன்னைய காப்பாத்திருவேன்னாரு. அவனை கல்யாணம் பண்ணி 1 மாசம் ஆகுதுரா. சரி, அவன் பாம்பை வச்சு பாம்பை கூட கல்ல காமிக்கல. அப்புறம் நானே கேட்டேன், நல்லா இருப்பேன் இந்த பாம்பை நாச்சும் காமிடா பாத்துக்கிறேன்னு. அவன் சொன்ன நம்ம பாம்பு சும்மா கிளம்பாது, மகுடிய வச்சு ஊதுனியத்தான் கிளம்புட்டேன். ஊதுனியா? எப்படியே வாய வச்சு ஊதுன்னு ஊதுறேன். பாம்பு எந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லல. ஐயா, அப்புறம் காலைல மளிகை கடை திறந்துருந்துச்சு. சரி, கடுப்பாய் போச்சு. என்ன பண்ண? 20 ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு வந்து பெருசா இருக்குமே உருண்டையா பாம்பு மண்டை முனியில வச்சு நெருப்ப வச்சு கொளுத்தி விட்டேன். ஐயோ, பாம்பும் குளோசு பாம்பாட்டியும் குளோசு செத்து போயிட்டாங்க. போக வேண்டியது. அப்புறம் என்னதுக்கு உயிரோட இருக்காங்க? அடியே அடிங்க வாடே எக்கா விளம்பியா எக்கா பண்ணியா தம்பி வெள்ள வெள்ளேர்னு வருது. கல்யாணம் பண்ணிக்கிறியா? இல்ல, மிருதங்காரு நம்பர் வாங்கிட்டாப்ல. சரி 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 சரி, நம்பர் வாங்கிடா. மிருதங்காரங்களே நம்பரை தான் முடிவு
அறிவில்லை இல்லைங்க. பப்புனு எங்க பக்கத்துல உட்காந்து ஏதோ கரெக்ட் பண்ணிருக்க போட்டு சும்மா லூசு பையல. பொம்பளை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவோம். சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். சைஸா பண்ணிடுவீங்க. நல்லா இருக்கியாடி? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியாடி? எங்கடி குத்தி வச்சிருக்க ஊக்க? ஏன்னா இனிமே அந்த ட்ரெஸ்ஸே போட மாட்டேன். அது வாட்டு ஊக்கு கலந்து ஏதாவது குத்தி புடிச்சிட போச்சுரு. அப்புறம் புலங்குறடா புண்ணா போயிடும். அப்புறம் காவலுக்கு போய் சொன்னாரு. என்கிட்டயும் வந்தாரு. என்ன எதுக்கு காவலுக்கு போய் சொல்லி? காவலுக்கா? எங்கடா அவங்க கம்பெனி எல்லாம் ஒருத்தனையும் காணா. எல்லாம் வண்டி செட்டுக்கு போயிருச்சு. எல்லாம் கிளம்பி ஓடிட்டாங்க. அடியே வாடிங்க. அடி வாடினா இவன் ஒருத்தி வந்து சாஞ்சாராயா? எங்கடி கைய வச்சு பஞ்சு வச்ச மாதிரி குஞ்சு வச்ச மாதிரி நீ போ மிருதா காட்ட போய் முருகா. ஒரு மாலை போட்டது சகிச்சுக்க முடியல அவர் பேசுறது. அப்பா முருகா. அப்ப அவனுக்கு உனக்கு என்னடி தொடர்பு இருக்கு? போடா லூசு பையல. ஆனா சத்தியமாயோ நீ மாலை போய் எப்படித்தான்? சரி விடு. வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதா? ஏடி மாசமாவா இருக்கிற? இல்ல எனக்கு கல்யாணம் ஆகல. எப்படி மாசமாவே? உனக்கு கல்யாணம் ஆகலையா? உனக்கு ஒரு மாப்பிள்ளை வேணா பாருங்க. சீக்கிரம் பாருடி. மைச்சட்டுக்கார கல்யாணம் பண்ணிக்கிறியா? உங்க முத ராத்திரி கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறுவாங்க. என்னடி சொல்ற? மைச்சட்டுக்கார மட்டும் கல்யாணம் பண்ணு வச்சுக்க. அவர் முத ராத்திரி அன்னைக்கு ராத்திரி 7:30 மணிக்கே மைக்க பிடிச்சி அலௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. என்னன்னு? ஆண்பார்ந்த கிராம பொதுமக்களே, இன்று இரவு சரியாக 10:30 மணி அளவில் எனக்கு முதராத்திரி நடக்கிறப்பதால் ஆங்காங்குள்ள பொதுமக்களும் முதராத்திரி ரசிகர்களும் திருநாவிரதத்து முதராத்திரி கண்டுகளுக்கு சிறப்பு தருமாறு உங்களை வேண்டு விரும்பி கண்டுகள் மட்டும் அலௌன்ஸ் பண்ணிட்டாரு. திருவிழாவுக்கு என்ன கூட்டம், கும்பாபிஷேகத்துக்கு என்ன கூட்டம், அக்காளி உங்க முதராத்திரி கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறுவாங்க. மச்சான் பண்ணிட்டாரு. மச்சான் மன்னிப்படாதீங்க மச்சான். ஏற்கனவே அது அப்படித்தான் கிடக்குது. வாங்க மச்சான். இரவுக்கும் மகளுக்கும் இனி என்ன வேலை? அதுதான் இரவுக்கு பகலுக்கு இனி என்ன வேலை? பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த கோணம். ஒருவர் என்பது உண்மை. இருவர் என்பது இல்லை. ஒருவர் என்பதே உண்மை. அழகு மித்தையே கல்கையில் கொள்வோம். நாளை என்பது துன்பம், இனிமேல் நாளை ஒன்றுதான் இன்பம். நாளை என்பது நாளை ஒன்றுதான் இன்பம். இரவுக்கு பகலுக்கு விடியல் வேலை. விழுந்தது திருமண மாலை. உறவுக்கு உரிமைக்கு பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த கோணம். இருவர் என்பது இல்லை. இனி நாம் ஒருவர் என்பது உண்மை. இருவர் என்பது இல்லை. ஒருவர் என்பதே கவிஞர் சொன்னது கொஞ்சம் இனிமேல் காண போவது பஞ்சம். கவிஞர் சொன்னது கொஞ்சம் இனிமேல் காண போவது பஞ்சம். இரவுக்கு பகலுக்கு விடியல் வேலை. இதயத்தில் நடந்தது திருமண மாலை. உறவுக்கு உரிமைக்கு பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த கோணம். இருவர் என்பது இல்லை. இனி நாம் ஒருவர் என்பது உண்மை. புதுசா சேர்த்து வச்சிருக்காரு அப்பா. அப்பா
அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. இவ யாரு இவளை பார்த்து இப்படி பயந்துட்டியே அம்மா? பயங்கரமா என்ன? சிரிப்பா வருது. ஏய், சிரிப்பா வருது. எதை பார்த்து இதை பார்த்து எப்படி சிரிக்கிற? நான் உங்களை உன்னைய பார்த்தா நாங்க சிரிக்கணும். எங்க மூக்க குத்தி வச்சிருக்காரு? ஏற்கனவே 50 வரைக்கும் மாதிரி தான். ஏய் கொடி குத்திருக்காடி. கொடி குத்துற குத்துவோம்ல ஊக்கு. அம்மா ஓ என்னமா இப்படி கிண்டல் பண்றாமா? பாத்துக்கம்மா. ஏய் ஏய் உனக்கெல்லாம் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நினைப்பியா? பெண்ணுனா முதல்ல எடுத்துக்காட்டா இருக்கணும். எடுத்து காட்டியாடி. அப்படியே எடுத்து காமிச்சிட்டு காமிச்சிட்டியா? பாத்துட்டாங்களா? பாத்துட்டாங்க. பெண்ணுனா முதல்ல அடக்கடக்கமா இருக்கணும் தெரியுமா? கொஞ்சமாவது அடக்கடக்க இருக்கா அவனுக்கு? அம்மா வர குத்து சட்டையில இப்போ பரிசு வாங்கியிருக்கும் போல இருக்கு. மொட்டாரு குத்துது. ஏய் சரி அதான் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் எங்க போறோம் தெரியுமா? எங்க போறோம்? எங்க அப்பா அதான் சேராம சேர்ந்திருக்கோம். எங்க அப்பா சொன்னது போல காட்டுல கருணை சந்திரிகள் விதைக்கப்பட்டிருக்கு. அந்த கருணை சந்திரிகளுக்கு காவலுக்கு போறோம். ஏண்டி காட்டுறா நீ? கொஞ்சமாவது நீ காட்ட பாத்திருக்கியா? பாத்திருக்கேம்மா. எப்ப பாத்திருக்கேன்? எப்ப பார்த்தாலே தெரியுது. ஏய் என்ன காமிக்கிறேன்? சிங்கம் புலி காரு, கரடி காரு. 2 ரூம் இருக்கு பாரு. ஏய் 2 ரூம் எதுக்குடி? என்னமா இவனுக்கு ஒரு ரூம் 2 இங்க பாரு எங்க பார்த்தாலும் வண்ண வண்ண மலர்கள் பூத்து பூத்து குடுக்கின்றன. ஆமாம். மயிலினங்கள் தோகை விரித்து ஆடுவதும் குயிலினங்கள் கூக்கு என்று கூவதும் இந்த மாநிலங்கள்லாம் துள்ளி குதித்து ஓடுவதை பார்க்கும் பொழுது மனசுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. இங்க என்ன நடந்துக்கிட்டு 2 பேரும் என்ன வாயை பொத்திட்டு இப்படி உட்காந்துருக்கீங்க? ஒன்னேதான் ஆச்சரியமா பாக்குறாங்க. நாடகத்துக்கு வந்த மாதிரி உட்காந்து இளவு வீட்டுல உட்காந்துருக்க மாதிரி இப்படி உட்காந்துருக்கீங்க. என்ன நம்ம ஒன்னேதாண்டி பாக்குறாங்க ஆச்சரியமா. இளவு வீட்டுல ஏன் தெரியுமா இப்படி உட்காந்துருக்கீங்க? எதுக்கு? ஒரு சில பேருக்கு அழுவ வரும், ஒரு சில பேருக்கு அழுகுறத பார்த்தோன்னா சிரிப்பு வரும். அதனால இப்படி முடிக்கிறது அவங்க. அழுகிறாங்களா சிரிக்கலாங்களா தெரியாது. இப்படி ஒதுக்கிட்டான்னு எதுவும் தெரியாது. தெரியாது. கண்ணு காட்டி கொடுக்குமேடி. கண்ணு எப்படி காமி? கண்ணை தான் அப்படி வச்சுக்கிட்டேன். மொரன்ற மாதிரி. சரி எல்லாரும் காவலுக்கு போறோம். சேராம சேர்ந்திருக்கோம். பெண்களா சேர்ந்திருக்கோம். கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடலாம்னு நினைக்கிறேன். விளையாடுவோமா? அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம். ஏய் அப்பா அம்மா விளையாட்டா? நீங்க அப்பா நான் அம்மா. நான் தான் உனக்கு அப்பாவா? நீங்க அப்பா இல்லம்மா. நீங்க அப்பா நான் அம்மா. நீ வேணா அப்பா வரு நான் அம்மாவா இருக்கேன். நீங்க அப்பா நான் அம்மா. நீ என் பிள்ளை உனக்கு நான் பால் கொடுப்பேன். ஏய் நீ எப்படி கொடுக்க முடியும்? எருமை மூஞ்சி மோர கடை. சரி விளையாட்டு இன்னொன்னு விடுங்க. நான் அப்பா நீங்க அம்மா. உங்களுக்கு நான் பிள்ளை கொடுப்பேன். எருமை அதுவும் தப்போ. கொட்டே விடு ஏத்த வச்சுக்க. சரி நீங்க அம்மா நான் புள்ள. நீ புள்ள உனக்கு அடுத்து நீ என்ன சொல்ல போற தெரியும்? வாயில குத்தி புடிய வாய் முடிக்க. சரிம்மா. சரி ஒரு விஷயம். என்ன விஷயம்? நான் வர மனசால விரும்புறேன்டி. யாரு? அந்த ஒருத்தர் அடிக்கடி கனவுல வர்றாங்க. அந்த ஒருத்தர் யாருமா? அந்த ஒருத்தர் சொல்றதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்குடி. அப்ப வந்து ஒருத்தவரை சொல்றத பத்தி அந்த ஒருத்தர் மட்டும் தான் வராரு. எனக்கு அந்த ஒருத்தர் வந்து எதுக்கு வர்றாருன்றது தெரியல. அம்மா கூடவே இருக்க நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஒருத்தர் போட்டு அம்மா என்ன பேசுது? அந்த ஒருத்தர் கனவுல வர்றாரு. அந்த ஒருத்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? யாராரு முஞ்சா அம்மா யார் யார வச்சிருந்த எனக்கு தெரியாது. அம்மா ஒருத்தர் வச்சுக்க அம்மா அதை கேக்குறேன். உன் வயசு என்ன? அம்மா வயசு என்ன? அம்மாட்ட கேக்குறதுல யார வச்சிருக்கீங்கன்னு என்னடி பேசுற? நாங்க வச்சிருக்க நீ யார வச்சிருக்க? அந்த வீக்கு அதே கேட்காது. ஏன்டி என்ன யார வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியல. உனக்கே தெரியலையா? கணக்கு தெரியலையா இல்ல என்னன்னு தெரியலையா? கணக்கு தெரியாம போயிட்டு இருக்கு. அடியா காட்டுறா நீ. அப்பா திடீர்னு காவல போய் சொன்னதும் எனக்கு கனவுல வந்தவர் வந்துட்டான்டா சிங்கக்குட்டி. பயமா போச்சு. ஏன்னா காடுனாலே கொடிய கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய இடமாச்சு. ஆமா. அந்த மிருகங்களை எல்லாம் தாண்டி எப்படி காவல் செய்ய போறோம்னு தெரியல. நீ வர்றன்னு சொல்லவும் எல்லா பயம் போயிருச்சுடி. ஆமா சத்தியமா சொல்றேன். ஏண்டி பெண்ணுக்கு பெண்ணே போறாமை கொள்ளும் பேரழகெல்லாம் படிச்சவடி. உன்னை மாதிரி ஒரு பொம்பளை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. உன்னுடைய இடையழகு மண்டையழகு கொண்டையழகு பூவழகு பொட்டழகு அனைத்து அழகையும் பார்க்கும் பொழுது நீ கொண்டையழகு நீ என்னடி சொன்ன? நானும் கொண்டன் தான் சொன்னேன். வாயு மூணு பேர் கொண்டன் தான் சொன்னேன். காது கேட்கலையா? ஏண்டி பொம்பளை அப்படி தெரியற மாதிரி நாடா நல்லா இருக்குமா வேணாமா? அடியே நான் காட்றேன். நீ இந்த மாதிரி தெரியற மாதிரி செலவு கட்டலாமா? புது மாடல்மா. பொம்பளைக்கு ஓயாத வேலை என்ன வேலை தெரியுமா? பீரோல சாத்திர வேலை. அது எங்க சாத்திர திறந்து ஒட்டல கிடக்குற? இது சாத்திரா என்ன சாத்தாத்தி என்ன? சரி விடு. அதனால இடத்துக்கு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் ஆடி பாடலாம். வெள்ளிக்கிழமை தலைமுழுகி மல்லிகைப்பூவே தலையில் வச்சு மல்லிகைப்பூவே தலையில் வச்சு வாசகதவே தொழுது வச்சு அதை பார்த்து பார்த்து மனம் வீட்டு போச்சு. அதை பார்த்து பார்த்து மனம் வீட்டு போச்சு. என்னடி சுத்துற? நீ இந்த சுத்திரிய மயக்க வராம என்ன பண்ணும்? என்னடி குப்பை தொட்டியா?
என்னடி இப்படி எடுக்கிற உமட்டி உமட்டிட்டு என்னன்னு தெரியல. எதுவும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டியா? வாந்தியா வருது. வாந்தி வருதா? மாங்காய் திங்கிரும் போல